வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணிக்கு உட்பட்ட குருவிக்கரம்பை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் பிறந்தது. என்னுடைய தகப்பனார் தாயார் வந்து அங்க வந்து ஒரு டீ கடை வச்சிருந்தாங்க. ரோட்டு ஓரத்துல பைபாஸ்ல ஒரு டீ கடை வச்சிருந்தாங்க. அப்ப சைட்ல வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேல 6வது படிக்கும் பொழுது 12 வயதுல வந்து பக்கத்துல வந்து பாலமுருகன் திரையரங்கத்துல வந்து சினிமா தியேட்டர்ல முறுக்கு விற்போம். அதாவது அந்த டூரிங் தியேட்டர்ல மணல் தரை, பெஞ்சு, சேர், அதுல வந்து முறுக்கு வியாபாரம் பண்ணுவோம். அப்ப அந்த முறுக்கு வியாபாரம் பண்ணிட்டு நைட்டு ஷோ 1 மணிக்கு முடியும். சோ அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவோம். நான் சினிமாவை எங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சினிமா கொட்டாயில தான். நான் நடிப்பு இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னா அங்கேதான். அப்போ அந்த காலகட்டத்தில் கோவில் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது ஒரு சிடி வந்து திருவிளையாடல் சிடி வந்து அதிக மாதிரியா போடுவாங்க. அதுல இருக்கிற காட்சிகள்லாம். அப்போ நான் வந்து சென்னையில +2 முடிச்சிட்டு புதுக்கோட்டையில எங்க மாமாவனுடைய தயவுல புதுக்கோட்டையில +2 முடிச்சிட்டு சென்னைக்கு நான் நந்தனம் கலைக்கல்லூரியிலையும் மாநில கல்லூரியிலும் மாணவனா பயின்ற காலத்துல தமிழ்நாடு லெவல்ல இன்னைக்கு மீடியாக்கள்லாம் இவ்வளவு இருக்கு. அன்னைக்கு வந்து தனியார் தொலைக்காட்சிகளே கிடையாது. அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் நடந்த பல்சுவை நிகழ்ச்சியில ஒரு போட்டியில தமிழ்நாடு முழுவ நடந்த போட்டியில நான் பரிசு பெற்றதற்காக 92ல தமிழக முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய கையில செக்ரட்டரியேட்ல 5 சவரன் அம்மாவோட படம் போட்ட செயின் வாங்கினா. பல குரல் மிமிக்ரி பல்சு பல குரல்ல பேசுறாங்கல்ல, அந்த பல குரல்ல பேசுறத 2003ல 5 சவரன் அம்மா கையாலேயே செக்ரட்டரியேட்ல எனக்கு செயின் போட்டு விட்டாங்க. ஆனா அந்த செயின் அப்புறமா நான் பாதியா கட் பண்ணி வித்து சாப்பிட்டேங்கிறது வேற. ஆனால் அது அன்னைக்கு வறுமை. அதாவது ஏழைகள் தங்க நகைகள் வாங்குவதோட நோக்கம் கஷ்டத்துக்கு